ரீசெண்டாக டிஆர்டிஓவில் 3 டெஸ்ட் வந்து நடத்தியிருப்பாங்க. ருத்ரா மிசைல் இது வந்து சந்திப்பூரில் அப்துல் கலாம் ஐலாண்டில் வச்சு நடத்தியிருக்கிறாங்க. ஹை கலிபர் பாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹரியானாவில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் வந்து அக்னி மிசைல். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதோட ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். அக்னி மிசைல் வந்து 1989லேயே வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அந்த டெஸ்ட் அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஹீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு உள்ள ஒரு ஷீல்டு வந்து நம்மளுக்கு எந்த ஃபாரின் நேஷன்ஸுமே வந்து இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அங்கே டிஆர்டிஓவில் இருந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே நம்மளுக்கு வந்து இந்த மிசைல் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே இருந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து சைக்கிள் பார்ட்ஸை வச்சுட்டு மிசைல் விடுற அளவுக்கு நம்ம கனவு கண்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது அங்கே வெளியே இருந்து ஒருத்தர் காஃபி ட்ரேயை எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் வந்து நம்ம கண்டிப்பாக கனவு காணணும், நம்மளால் இது வந்து முடியும், நம்மளோட ஃபாரினர்ஸ் கொடுக்கலன்னா என்ன, நம்மளோட ஓன் எஃபர்ட்டால் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம். அவரோட கனவு தான் வந்து இன்னைக்கு அக்னி 1லேருந்து அக்னி 5 வந்து நம்ம இன்னைக்கு விட்டுருக்கோம். அதுதான் நான் சொன்ன அந்த 3வது மிசைல் திவ்யாஸ்திரா MK1. இது வந்து வானத்தில் போயிட்டு ஒரு 5 பிளேசஸை டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு இதுக்கு அந்த சக்தி இருக்குது. ஸோ டிஆர்டிஓ, ஏபிஜே அப்துல் கலாம் இது ரெண்டையுமே வச்சு இவங்க 2 பேராலையுமே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கர் இந்தியாவை மேக் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.